எல்லாத்தையும் இவர் தான் முடிவு பண்ணுவார். எப்படின்னா ஒரு கார் பார்க்கிங்கில் இவர் மட்டும்தான் நிப்பாட்டணும், மற்றவனும் நிப்பாட்ட மாட்டான். ஆனால் ஏன் 4 வீடு இருக்கும்போது 4 கார் இருக்கும்போது இவர் கார் இங்கிட்ட வைப்பார், அங்கிட்ட வைப்பார், இங்கிட்ட வைப்பார். சார் நான் இங்கிட்ட வச்சுக்கிறேன் சார், நீங்கள் எங்கிட்ட வச்சுக்கோங்க பாரு. கேட்கலாம் மாட்டா, இவரே முடிவு பண்ணிக்குவார். அப்புறம் எங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கார் பார்க்கிங் எப்போ பார்த்தா சண்டை வரும். இந்த சிம்மலக்கண கார் வீட்டிலலாம் சண்டை இருக்காது, வீட்டுக்குள்ளே சண்டை நமக்கு தெரியாதுன்னு வச்சுங்களேன். நிலத்துலையும் இடத்துலையும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா மனையில் அடிமனையில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அங்கிட்ட இருக்குது சார், இங்கிட்ட இருக்குது சார், பாதை இருக்குது சார், பாதை இல்லை சார், என்னதான் பாதை, என்ன பாதை எனக்கு தெரியல. ஏதோ ஒரு பாதை கொடுத்து விட்ருவாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கேயா ஒன்றும் இல்லை, நீங்கள் ரோட்டு போகிறது ஒன்றும் பாதை இருக்காது, பாதை வந்து கரடு முரடாக இருக்கும். நீங்கள் ரோடே சரி பண்ணாலும் அப்போ தான் வந்து குழி தோண்டி வைப்பாங்க. அடா என்னடா, அப்போ தான் இந்த பிஎஸ்என்எல்லேருந்து 2 குழி வந்து வெட்டி வச்சுருக்கோம், இல்லை வாட்டர் போர்ட்லேருந்து 2 குழி வெட்டி வச்சுருப்பாங்க, இல்லை பக்கத்தில் வெட்டியே சாக்கடை தோண்டி வச்சுட்டு போயிடுவாங்க. மூட மாட்டேன். சிம்மலக்கணம் சிம்மராசி ஏஎல்பியாக போணுச்சுனாலும் ஏஎல்பியாக இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக பயன்படும். நீங்கள் தெளிவாக சொல்லலாம், வீட்டுக்கு வர பாதை இன்னமும் பஞ்சாயத்து போர்டில் எழுதி விட்லடா. அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா அந்த பாதையே பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக வந்து சரியான அளவு இருக்காது, சரியான அகலம் இருக்காது. அளவு பார்த்திங்கன்னா வித்தியாசமான அளவு இருக்கும். 30 அடி ரோட 15 அடி ஓடி, 15 அடி தான் 15 அடி எங்கடான்னு கேட்டால் தேடுவாங்க. இப்படி நிறைய பார்த்திங்கன்னா அதேமாதிரி வளைவு சம்மந்தப்பட்ட இடங்களில், குறுகலான இடங்களில் பாதை பெரிய பாதை தான், ஆனால் குறுகலாங்க காரு பயன்படுத்துறது கொஞ்சம் கம்மியாக தான் பயன்படுத்த முடியும். வீடு பார்த்தாலும் நல்லாவே இருக்கும், இடம் நல்லா இருக்கும், தனி வீடாக இருக்கும், அப்பார்ட்மெண்ட் நல்லாவே இருக்கும். பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் அந்த பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இவங்க தனியாக வந்து நல்ல ஒரு இடத்துல தான் இருப்பாங்க. நல்ல ஒரு நம்பரும் வித்தியாசமான நம்பராக இருக்கும். 111, 117, 108 இதுமாரி ஒரு வித்தியாசமான நம்பர் இருக்கும். 99, 88 இப்படி ஒரு நம்பரு ஏதோ ரிலேட் பண்ணுற மாதிரி அந்த நம்பர் இருக்கும். அதான் ஆச்சரியமாக இருக்கும். இந்த சிம்மலக்கணத்துக்கு மட்டும் உதாரணமாக எனக்கு வந்து